ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். அதிரடியாக அதிசாரமாக குருப்பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. மிதுன ராசியில் இருந்து வரக்கூடிய இந்த குரு பகவான் வருகிற விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 8/10/2025 புதன்கிழமை பிற்பகல் 3:11 அளவில் புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமாகிய கடக ராசியில் அவர் பிரவேசிக்கின்றார். இந்த பிரவேசமானது இவர் அடுத்து பிரவேசிக்க வேண்டிய காலகட்டம் 2026 மே மாதம் பயிற்சி ஆக வேண்டியது. அதுக்கு இடையில் அதிரடியாக அடுத்த வீட்டுக்கு ஜம்ப் ஆகிறார். இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஆஃபீஸிலிருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு டெப்டேஷனில் பணிமாற்றம் செய்வாங்க. அங்கே ஒரு ஆள், முக்கியமான ஆள் லீவ் போட்டுட்டாரியா, ஆகையினால நீ அங்கே போய் தான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு ஒரு ஆர்டரை கையில் கொடுத்துருவாங்க. அந்த ஆர்டரை வாங்கிட்டு இவர் அந்த ஆஃபீஸுக்கு போய் தான் வேலை பார்க்கணும். அந்த ஆஃபீஸில் சம்பளம் வாங்க முடியாது. ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த ஆஃபீஸில் தான் அவருக்கு சம்பளத்தை இங்கே தான் வாங்கணும். அதுபோல் மிதுன ராசியில் தான் அவர் இருக்கிறார். ஆனாலும் டெப்டேஷனாக கடகத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிடுறார். இப்படி என்ட்ரி ஆவதனால சில பல மாற்றங்கள் கிடைக்கும். இவர் இப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கிறதுனால சில பேருக்கு தொல்லையாக இருக்கும், சில பேருக்கு நன்மையாக இருக்கும். இவர் வேறு ஒரு அலுவலகத்துக்கு போகிறச்சே இந்த சங்கடப்பட்டவங்களுக்கு சந்தோஷமாயிரும், சந்தோஷமானவங்களுக்கு சங்கடமாயிரும். அடடடடா, நல்ல ஆஃபீஸராச்சு, அவரை தூக்கி போட்டு அங்கே கொண்டு போய் டெப்டேஷனில் போட்டாங்களா, சரி என்ன செய்ய அப்படின்னு முனைங்கிட்டு இருப்பாங்க நல்லவர்கள். கொஞ்சம் இவர் இருக்கிறச்சே கொஞ்சம் சிரமப்பட்டவங்களுக்கு ஆஹா நல்ல வேலையாக போச்சுப்பா, இப்போ இவர் இங்கேருந்து அங்கே போயிட்டாரா, நம்ம கொட்டம் அடிக்கலாம்னு அப்படி ஆயிரும். அந்த மாதிரி சில ராசிகளுக்கும் அப்படி ஆயிரும், வேறு சில ராசிகளுக்கு நன்மையாகவும் ஆயிரும். ஆனாலும் அவர் பூர்வீக இடத்தில் இருக்கின்ற பலனை விட்டுவிட மாட்டார். ஏன்னா சேலரி இங்கே தான் வாங்கணும். ஆகையினால எப்பயுமே ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அவருடைய அலுவலக பணியில் ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அதை வேற யாரும் செய்ய முடியாது, இவர் தான் செய்வார். அதுபோல் இந்த குரு பகவான் அதிரடி பயிற்சியாக கடகத்துக்குள்ளே உச்சம் அடைஞ்சிருந்தார். அது ஒரு விசேஷம். இங்கே அவருக்கு பலம் அதிகம், உச்சக்கட்ட பலத்தில் இருப்பார். ஆனாலும் டெப்டேஷன் பலம்தான், உண்மையான பலம் கிடையாது. உண்மையான பலம் 2026 மே மாதம்தான் அவருக்கு. ஆகையினால் இவருடைய பார்வை பலன்கள் மாறிப்போயிடும். ஏன்னா இந்த குரு பகவான் தனக்காரகன், புத்திரக்காரகன், கௌரவக்காரகன், சில யோக போகங்களில் இவரை வச்சுத்தான் ஒரு மனிதனுக்கு செல்வம் செல்வாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஒரு குரு பக்தி முன்ஜென்ம புண்ணியங்களை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி இவர் தான். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களிலே புண்ணியங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவர். அப்படி எடுத்து கொடுக்கின்ற காரணத்தினால தான் இவர் புண்ணியவான், தார்மீகன் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. மனிதர்கள் எதுவும் தப்பு பண்ணுறச்சே இவருடைய பார்வை பட்டுச்சுன்னா அவங்கள எஸ்கேப்ட் ஆக்கி விட்டு, அவன் நல்லவனோ கெட்டவனோ அது வேற. இவருடைய பார்வை படுது, அந்த இடத்துல இவன் மாட்டிக்கொள்றாப்புல இருக்குது அப்படின்னா இவருடைய பார்வை பட்டதனால அவர் எஸ்கேப்ட் ஆயிடுவார். அந்த மாதிரி தப்பிக்க விட்டு விடுவார், தண்டனை அனுபவிக்க விட மாட்டார். அதான் சொன்னேன், கழிந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை ரெஃப்ளெக்ஷன் பண்ணக்கூடியவர் தான் இந்த குரு பகவான்.
அப்படிப்பட்ட குரு பகவான் சில ராசிகளை பார்வையால் சந்தோஷப்படுத்துகின்றார். பார்வையினால் அவங்களுடைய கெட்ட தன்மைகளிலிருந்து விடுவித்து நல்ல சுப யோகங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் அவர் கடகத்துக்கு வர்றார். இந்த வரக்கூடிய நாள் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி பிற்பகல் 3:11 அளவில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வச்சிருந்தார். இப்படி அடியெடுத்து வைக்கக்கூடியவர் எந்தெந்த ராசிகளுக்கு அடிப்படை யோகத்தையும், அதாவது மிதுனத்திலே இருந்து பூர்வாங்க ராசி அப்படின்னு பேர். இந்த மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டாலும் கூட அவர் முழு காலம் மிதுனத்தில் இல்லை. ஸோ பூர்வாங்க ராசியிலே இருந்த பலனையும் சேர்த்து கொடுப்பார். கடகத்துக்கு வந்ததுனால, டெப்டேஷனில் வந்ததுனால அதற்குரிய பலனையும் சில ராசிகளுக்கு கொடுப்பார். ஆக மொத்தத்தில் மிதுனத்திலையும் கடகத்திலையும் அவர் இருந்தால் என்னென்ன பலன்களை எல்லாம் அவர் செய்வார் அப்படிங்கிறத பற்றி நாளைய தினம் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கலாம். அதாவது மிதுனத்திலையும் இருக்கின்றார், கடகத்திலையும் இருக்கின்றார். 2 ராசிகளையும் அவர் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை, குறிப்பாக சொல்லப்போனால் அதிகமான என்னுடைய கணக்கு நல்ல மாற்றங்கள், எல்லா ராசிகளுக்குமே ஒரு அதிரடியாக நல்ல மாற்றங்களை கொண்டு கொடுப்பதற்காகத்தான் இந்த குரு பகவான் அதிரடியாக கடகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். நிறைய பேருக்கு சாதகமான பலன்களாகத்தான் அது இருக்கும். அந்த பலாபலன்களை நாளையிலிருந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.